நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை துதிப்பதும் அவரை புகழ்வதும் போற்றுவதும் நாம் செய்யக்கூடிய தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். அவருடைய நாசியின் சுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஜீவ ஆத்துமாவாக உயிரோடு வைத்திருக்கக்கூடிய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்களும் அநேக துன்பங்களும் அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அளவு கடந்த நம்பிக்கை நிமித்தமாகவும் ஒரு விசுவாசத்து நிமித்தமாகவும் எந்த பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொள்வார். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் மத்தியில் என்னை தேவனாகிய கர்த்தர் உயர்த்துவார் என்கின்ற விசுவாசம் நமக்குள் காணப்படுவதினால் எந்நாள் வரைக்கும் நாமும் தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் வந்திருந்த போதிலும் ஒருபோதும் நாம் பின்மாற்றத்திற்கு நேராக செல்லக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்த உடனே என் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் அனுமதித்து விட்டார், என் தேவன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுமதித்து விட்டார் என்று நாமும் புலம்புவதுண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நாம் இருந்து மேலே எழும்பி வரும்போது தான் தேவன் நம்மை ஒரு சுத்த பொன்னாக மாற்ற முடியும். தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை நிமித்தமாக தேவன் நம்மை எப்படியும் கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை நிமித்தமாக தேவனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரும். நாம் என்னதான் தேவனை குறித்து தேவனுடைய சமூகத்தில் அநேக காரியங்களை குறித்து ஜெபம் செய்தாலும் அநேக காரியங்களை குறித்து தேவனுடைய சமூகத்தில் நாம் வீற்றிருந்தாலும் நாம் அநேக நேரங்களில் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால், ஒன்று, தேவனுடைய சித்தம் அந்த காரியத்தில் இல்லாமல் இருக்கும். இரண்டாவது காரியம், நாம் ஜெபம் செய்யக்கூடிய காரியம் ஜெபம் செய்யக்கூடிய முறை தேவனிடத்திற்கு சென்று அவருடைய சமூகத்தில் சந்நிதியில் எட்டாமல் இருக்கும். அந்த ஜெபத்திற்கு நம்முடைய பாவங்களோ நம்முடைய அக்கிரமங்களோ தடையாக இருக்கிறதா என்பதையும் குறித்து நாம் பார்க்க வேண்டும். அதே சமயம் தேவனுக்கு இந்த காரியம் சித்தமாக இருக்கிறதா, நாம் செய்யக்கூடிய காரியம் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல் நாம் செய்யக்கூடிய ஜெபமானது தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். எந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 142 சங்கீதம். இந்த சங்கீதத்தை குறித்து நானும் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரர் என்னையும் தொடர்பு கொண்டு பேசினார். அவருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் இருக்கிறது. நான் இந்த வயது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்து விட்டேன், ஆனால் இனி என்னால் இருக்க முடியவில்லை. நான் ஒரு மரணத்திற்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளப் போகிறேன் என்கின்ற சூழ்நிலை எனக்கும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார். அப்பொழுது நானும் அந்த சகோதரனிடத்தில் சொன்ன காரியம், சகோதரனே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவன் கொடுத்த உயிரை நான் இப்படி மாய்த்து கொள்ளப் போகிறேன், தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்கின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லாதிருங்கள். ஏனென்று சொன்னால், அவர் கொடுத்த ஆவி அது. அவர் கொடுத்த ஆவி, இந்த சரீரம் மண்ணானது பூமிக்கு திரும்பி போன பின்பு இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்கிறது.
அப்படி தேவனிடத்தில் நாம் அப்படியே அவருடைய கையில் இந்த ஆவியை ஒப்புவிக்க வேண்டும். நாம் வேதத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டோமானால் இந்த சங்கீதம் 142 சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது அவர் என்னையும் தொடர்பு கொண்டார். அப்பொழுதும் நான் அவரிடத்தில் சொன்ன காரியம், நீங்கள் 142 சங்கீதத்தை தியானித்து தேவனுடைய சமூகத்தில், கர்த்தாவே எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பதில் தருவார். உங்களையும் தூக்கி நிறுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நானும் சொன்னேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, சந்தோஷமான சூழ்நிலைகளும் உண்டு, மகிழ்ச்சியான காரியங்களும் உண்டு, ஆனந்தமான செயல்களும் உண்டு. ஆனாலும் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை எப்படி வழி நடத்துகிறார், எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை நோக்கி எப்படி கூப்பிடுகிறோம், தேவனை பற்றிய விசுவாசத்தோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும்போது, நாம் செயல்படும்போது தேவன் நம்மோடு இருந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 142 சங்கீதத்திலே தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். தாவீது ராஜா கெபியில் இருக்கும்போது என்ன சூழ்நிலையில் இருந்திருப்பான், எப்படிப்பட்ட போராட்டம் அவனுக்குள் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட மனவேதனை அவனுக்குள் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட சஞ்சலம் அவனுக்குள் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட தவிப்பு அவனுக்குள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் மனிதனிடத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லாமல், தன் சக ஊழியர்களிடத்தில், தன்னோடு இருக்கக்கூடிய சக இராணுவ வீரர்களிடத்திலும் போர் சேவகரிடத்திலும் அவனுடைய பிரச்சனையை சொல்லாமல் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறான். தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லக்கூடிய காரியம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மற்றவரிடத்தில் போய் நிற்காமல் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டால் வேறு யாரும் உங்களை தேற்ற வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தரை தவிர உங்களை தேற்றுவதற்கு வேறு யாரும் வேண்டாம். இவன் கெபியில இருந்தபோது தேவனை நோக்கி செய்யக்கூடிய விண்ணப்பம் என்னவென்றால், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நம்ம என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடுறேன், கர்த்தரை நோக்கி நான் அபயம் இடுகிறேன், கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சுகிறேன், என்னுடைய சஞ்சலத்தை எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஊற்றி விடுகிறேன், என் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக நெருக்கத்தை நான் அறிக்கையிடுகிறேன். மனிதனிடத்தில் போய் நான் இருக்கவில்லை, யாரிடத்திலும் போய் நான் இருக்கவில்லை, என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் செய்கிறேன். என்னை தேற்றக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அவனுடைய நெருக்கத்தையும் சஞ்சலத்தையும் தேவனிடத்தில் ஊற்றி விடுகிறான். 3ஆம் வசனம், என் ஆவி என்னுள் தியங்கும் போது நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம் கூடவே இருந்து நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒவ்வொரு ஜனத்திற்காகவும் நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். உங்களை யார் நெருக்குகிறார்களோ, யார் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை நினைத்து தேவனாகிய கர்த்தரிடத்தில், கர்த்தாவே இந்த மனிதன் எனக்கு விரோதமாக எழும்புகிறானப்பா, இந்த மனுஷி எனக்கு விரோதமாக எழும்புகிறாளப்பா, தயவு செய்து உம்முடைய கரத்தில் அவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும். தாவீது சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, என் ஆவி என்னில் தியங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியிலே மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்களப்பா. என்னுடைய ஆவி ரொம்ப கலங்குதுப்பா, என் மனசில் ரொம்ப வேதனை இருக்குது, நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது நான் போகக்கூடிய வழியில் எல்லாத்துலேயும் எனக்கு மறைவாக கண்ணி வைக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள்,
நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி அதை கடந்து வர வேண்டும்? ஒருவேளை நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் போகக்கூடிய பாதைகள் எல்லாவற்றிலும் எனக்கு விரோதமாக சத்துரு எழும்பின் இருக்கிறான். நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் எனக்கு விரோதமாக சத்துரு எழும்பின் இருக்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? திக்கற்றவனாக நிற்கிறேன் அப்பா, திக்கற்றவளாக நிற்கிறேன். 4ஆம் வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, என்னை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை. என்னுடைய வலதுபுறத்தில் யாருமே இல்லை. என்னை சுற்றி யாருமே இல்லையப்பா. நீ என்ன செய்கிற? நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நான் திக்கற்ற நிலையில் நிற்கிறேன். நான் ஒரு அனாதையைப் போல நிற்கிறேன். நான் உம்மை தவிர வேறு யாரிடத்தில் வருவேன்? தாவீது சொன்ன காரியம், கர்த்தாவே, என்னை அறிவார் ஒருவரும் இல்லையப்பா. என்னுடைய மனதை அறிந்து கொள்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. என் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் வியாகுலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனும் இங்கே இல்லை. நான் திக்கற்று காணப்படுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களும் திக்கற்று காணப்படுகிறீர்களா? உங்களுடைய வேதனையும் மனதையும் யாரும் அறியாமல் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் செய்த காரியத்திற்காக வேண்டுமென்றே உங்களை குத்தி 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 காமித்து கொண்டிருக்கிறார்களா? உங்களை மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? ஒரே காரியத்தில் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி உம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, பயப்படாதே, கலங்காதே. உன் வலது கையை பிடித்து உன்னை மார்போடு அணைத்து உனக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நான் செய்கிறேனப்பா, நீ கலங்க வேண்டாம். 5ஆம் வசனம், கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், எவ்வளோ நேரம் கர்த்தாவே எனக்குள்ளே எவ்வளோ வேதனை இருந்துச்சு, கர்த்தாவே எனக்குள்ளே இவ்வளோ போராட்டம் இருந்தது, கர்த்தாவே என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, வலது புறத்தில் ஒருவரும் இல்லை, இடது புறத்தில் ஒருவரும் இல்லை, திக்கற்றவனாக நிற்கிறேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு என்னுடைய வியாகுலத்தையும் சஞ்சலத்தையும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனும் இல்லை. நான் இவ்வளவாக நெருக்கப்படுகிறேன், இவ்வளவாக நான் வேதனைப்படுகிறேன், மனதளவில் நான் நொறுங்கி காணப்படுகிறேன். நான் ஒரு மனிதனாக காணப்படுகிறேனே தவிர, ஒரு மனிதனாக இருக்கிறேனே தவிர, எனக்குள் என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது, எனக்குள் என் ஆத்துமா வேதனைப்படுகிறது. இன்றும் அநேகரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களில் அநேகரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல இல்லை, யாரும் என்னுடைய மனதின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உன் மனதில் பாரம் காணப்படுகிறதா? உன் மனதில் வேதனை காணப்படுகிறதா? உன்னை அறிவார் ஒருவரும் இல்லையா? உன்னை திக்கற்றவர்களாக விட்டுவிட்டு அனாதையைப் போல உன்னை நிறுத்திவிட்டு சென்று விட்டார்களா? பயப்படாதே, கலங்காதே. உன்னை உருவாக்கின தேவன் நான் இருக்கிறேன். உன்னை உருவாக்கின கர்த்தராகிய தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். யார் உன்னை விட்டு விட்டு சென்றாலும் சரி, யார் உன்னை அனாதையாக விட்டு விட்டு சென்றாலும் சரி, நான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொள்வேன். நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன்னை அனாதையாக விடேன். உன் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை நீ என்னிடத்தில் ஊற்றிவிடு. உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனையை நீ என்னிடத்தில் சொல்லிவிடு, வேறு யாரிடத்திலும் போய் நிற்க வேண்டாம் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் வசனம், என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். இவன் ஒரு ராஜா, இவன் ஒரு அரசன், மிகப்பெரிய மேன்மையான மனிதன். அவன் சொல்லக்கூடிய காரியம்,
என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், அவன் உடல் அளவில் சொல்லவில்லை, இராணுவ அளவில் சொல்லவில்லை, தேசத்தின் அளவில் சொல்லவில்லை, அவன் தன்னுடைய உள்ளத்தின் அளவில் சொல்லுகிறான். என்னை வேதனைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் பலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னை துன்பப்படுத்துகிற அளவிற்கு அவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னை வேதனைப்படுத்தி என்னுடைய கண்ணீரை பார்ப்பதற்கு அவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை துன்பப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி நம்மிலும் பலவான்களாக இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக எங்களையும் தூக்கி நிறுத்தும் என்று நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்யும்போது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்யும்போது, கர்த்தர் நிச்சயம் நம்மை தேற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 7ஆம் வசனம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். இல்லையா? அவன் என்ன சொல்லலாம் பாருங்கள், என்னுடைய ஆத்துமாவுக்கு காவல் வையும். நீர் எனக்கு தயை செய்யும்போது மற்ற என் சொந்தக்காரங்கள்லாம் வரணும், மற்ற எல்லா ராஜாக்களும் வரணும்னு அவன் கேட்காம, அவன் கேட்கக்கூடிய காரியம், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அப்படின்னா அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் யார்? துன்மார்க்கராக இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி துன்மார்க்கர அநேகர் இருந்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை துன்பப்படுத்தலாம். இவனுக்கு இது வேண்டும், இவளுக்கு இது வேண்டும், இவளுடைய வாழ்க்கையில் இனி இவள் எழும்பி வரவே கூடாது, இவள் இப்படியே ஒளிந்து விட வேண்டும், இவன் இப்படியே ஒளிந்து விட வேண்டும் என்று நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நம்மை விட்டு நீக்கிவிட்டு தேவன் நீதிமான்களையும் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அவருக்கு பிரியமான ஜனங்களை மாத்திரம் நமக்கு நம்மோடும் வைத்திருப்பார். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் வேதனை காணப்படுகிறதா, துன்பம் காணப்படுகிறதா? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சங்கீதம் 142 தாவீது எப்படி கெபியிலிருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தானோ, அதே போல நீங்களும், கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் என்னுடைய சஞ்சலத்தை நான் ஊற்றி விடுகிறேன், என்னுடைய சமூகத்தில், உம்முடைய சமூகத்தில் என் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் நான் உம்மிடத்தில் சொல்லிவிடுகிறேன் அப்பா என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு பதில் தருவதற்கு, நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஒரு விசை நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே என்னுடைய சஞ்சலத்தை நோக்கி பாரும், என்னுடைய வேதனையை நோக்கி பாரும். நான் திக்கற்றவனாக விடப்பட்டிருக்கிறேன் அப்பா, நான் திக்கற்றவளாக விடப்பட்டிருக்கிறேன். என்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை அப்பா. நான் அனாதையை போல நின்று கொண்டிருக்கிறேன். வேதனை என்னை சூழ்ந்திருக்கிறது, துன்மார்க்கர் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். என்னுடைய ஆத்துமாவை காவலுக்கு நீங்கள் ஆக்கிவிடும். எனக்கு தயை செய்யும் அப்பா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் உம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடும் சுத்த மனதோடும் ஆழமான எண்ணத்தோடும், கர்த்தாவே என் மனதில் இப்படிப்பட்ட வேதனை காணப்படுகிறது, என் மனதில் இப்படிப்பட்ட சஞ்சலம் காணப்படுகிறது, என் மனதில் இப்படிப்பட்ட வேதனை காணப்படுகிறது, வெளியில் சொல்லி அழ முடியாத அளவுக்கு என் மனதிலே போட்டுக்கொண்டு நான் உழைந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. நான் எனக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்பா. இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் உடைய உள்ளத்தை தொட்டு அவருடைய வியாகுலத்தையும் அவருடைய சஞ்சலத்தையும் நீர் எடுத்து போடவேன்மா ஜெபிக்கிறோம் அப்பா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உடைய தொழிலை ஆசீர்வதிங்க. அவன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோமாப்பா. உடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோமாப்பா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன காரியத்திற்காக இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றும். அப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புது இருதயத்தை அவர்களுக்கு கொடும். புது ஆத்மாவை கொடும். வியாகுலத்தை நீக்கி போடும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.